ஆனந்த அலை. மனிதனுக்கு பணத்தாசை கிடையாது, இன்பத்தில் ஆசை கிடையாது, சொத்து ஆசை கிடையாது, கடவுள் ஆசையும் கிடையாது, சொர்க்கத்து ஆசையும் கிடையாது. அவனுக்கு எதையெல்லாமோ செய்து உள்ளுக்குள் கொஞ்சம் ஆனந்தம் உணர வேண்டும் என்று மட்டுமே ஆசை. ஆனந்த கண்ணீர். எனக்கு 5-6 வயது இருக்கும்போது பள்ளி விடுமுறையில் தாத்தா வீட்டிற்கு செல்வேன். அங்கு கொள்ளுப்பாட்டி இருப்பார்கள். அப்போது அவருக்கு 100 வயதுக்கு மேல் இருக்கும். அவர் எப்போதும் தனது காலை உணவில் பாதிக்கு மேல் எடுத்து வீட்டை சுற்றி உள்ள எறும்புகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போடுவார்கள். அந்த எறும்புகள் சாப்பிடும்போது பக்கத்திலேயே உட்கார்ந்து கண்ணீருடன் அதை ரசிப்பார்கள். நேரம் போவது தெரியாமல் அந்த ஆனந்தத்திலேயே திளைத்திருப்பார்கள். ஆனால் தாத்தா வீட்டில் இருக்கும் மற்றவர்கள், நீ இப்படியே செய்து கொண்டிருந்தால் சாப்பாடு இல்லாமல் செத்திடுவே என்று அந்த பாட்டியை திட்டுவார்கள். ஆனால் அப்படி திட்டியவர்கள் எல்லாம் இவருக்கு முன்னால் இறந்து விட்டார்கள். பாட்டி 114 வயது வரைக்கும் இருந்தார். அதிகம் திட்டினால் சாப்பிடாமலேயே எனக்கு வயிறு நிறைந்து விட்டது என்று சொல்லிவிடுவார். ஆனால் அவர் அனுபவத்தில் அதுதான் உண்மை. எறும்பு சாப்பிடும்போதே இவருக்கும் வயிறு நிறைந்து தேவையான சக்தியும் கிடைத்திருக்கிறது. அப்படிதான் அவர் வாழ்ந்தார். அதை சரியாக புரிந்து கொள்ள எனக்கு பல வருடங்கள் பிடித்தன. அவர் கண்களில் கண்ணீர் வந்தபோது அது என்னவென்று புரியவில்லை. ஆனால் அவரை பார்க்க நன்றாக இருந்தது. எதுவுமே தேவையில்லாதது போல் அப்போது மிகவும் ஆனந்தமாக இருப்பார்கள். என் அனுபவத்தில் ஆனந்த கண்ணீரை முதலில் பார்த்தது அவரிடம்தான். நான் சிறுவனாக இருந்த போதும் எனது கண்களில் ஒருமுறை கண்ணீர் வந்தது. எனக்கு மிகவும் வெட்கமாகிவிட்டது. எல்லோர் முன்னிலையிலும் கண்ணீர் வந்தது. அப்பொழுது நான் உறுதி எடுத்தேன். உயிரே போனாலும் கண்ணீர் விடக்கூடாது என்று முடிவெடுத்தேன். பிறகு 25 வயது வரைக்கும் ஒரு சொட்டு கண்ணீர் வராதவாறு வாழ்ந்து வந்தேன். ஆனால் ஒரு நாள் மைசூர் சாமுண்டி மலை மேலே போய் உட்கார்ந்தேன். அதுவரைக்கும் நான் என்பது இந்த உடலுக்குள் இருக்கும் உயிர் மட்டும்தான் என்ற உணர்வோடு இருந்தேன். அந்த உணர்வு மிகவும் உறுதியாக இருந்தது. சிறிது நேரம் அங்கு உட்கார்ந்த பின் நான் எங்கிருக்கிறேன் என்று புரியவில்லை. எல்லா இடத்திலும் சுற்றி இருக்கிற மாதிரி இருந்தது. 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் உட்கார்ந்திருப்பேன். 4.5 மணி நேரம் அங்கேயே உட்கார்ந்திருக்கிறேன். என் கண்களில் இருந்து கண்ணீர் அதிகமாக வந்து கொண்டிருந்தது. அது ஆனந்த கண்ணீர். சட்டையெல்லாம் நனைந்து விட்டது. ஆனால் கோபம் இல்லை, வெட்கம் இல்லை, துன்பம் இல்லை. உடலினால் கட்டுப்படுத்த முடியாதபடி ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்த கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது நான் நினைத்தேன், இவ்வளவு நாள் என் கண்களில் கண்ணீர் வந்தால் அசிங்கம் என்று நினைத்தேன். ஆனால் இது இவ்வளவு அழகாக இருக்கிறதே. இந்த கண்ணீர் என் கண்ணில் இருந்து மட்டும் வராமல் உலகத்தில் அனைவருக்குமே வந்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை பண்ணியிருந்தேன். அது நடந்து 26 வருடத்திற்கு பிறகு உங்கள் முன்னால் அது இப்போது ஆனந்த அலையாக நடக்கிறது. உங்கள் அனுமதி தேவை. ஆனந்த அலை மிகவும் அழகாக இருக்கிறது. இதை ஆனந்த கடலாக ஆக்க வேண்டும். இது நாம் சில 1000 பேர் செய்கிற விஷயம் இல்லை. தன் வாழ்க்கையில் இந்த ஆனந்த கண்ணீரை உணராதவர் தனது வாழ்க்கையை உணரவில்லை என்றுதான் பொருள். இது கட்டாயமாக எல்லோருக்கும் நடக்க வேண்டும் தானே? இதுபோல ஒவ்வொரு மனிதனுக்கும் வெளிப்புறத்தில் நாம் நினைப்பது நடக்குமோ நடக்காதோ என பல குழப்பங்கள் இருக்கலாம். ஆனால் நமது உள்புறத்திலாவது நாம் நினைப்பது போல ஆனந்தம் நடக்க வேண்டும் இல்லையா? உள்ளே போவதற்கு டிக்கெட் வேண்டுமா? உள்ளே போக பாஸ்போர்ட் விசா கேட்கிறார்களா? இல்லை, உங்கள் அனுமதி மட்டுமே தேவை. உங்களுக்கு நீங்களே அனுமதி கொடுப்பதற்கு எவ்வளவு பிரச்சனை பாருங்கள். இன்னொருவர் அனுமதி கூட இல்லை. நம் அனுமதிதான் தேவை. நம்முடைய ஆனந்தத்திற்கு நாம் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் நமக்கு நாமே எதிரிதானே? உண்மையில் நமது உயிருக்கு நாமே எதிரியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கம் நமக்கு கிடையாது. ஆனால் ஏனோ இப்படி ஆகிவிட்டோம். உங்கள் உள்நிலையில் ஆனந்தம் மலர உங்கள் பணமோ சொத்தோ தேவையில்லை. உங்கள் அனுமதி மட்டும்தான் தேவை. உள் சூழ்நிலையை தேவையானபடி உருவாக்குவதற்கான கருவி சமூகத்தில் கிடைக்காமலே இருக்கிறது. ஆன்மீகம் என்பது ஆன்மீகமாக நடக்காமல் பலவிதமான மதங்களாக மாறிவிட்டது. இன்னொருவர் அருகில் கூட உட்கார முடியாது. அப்படி பிரித்து விட்டார்கள். இவன் பக்கத்தில் உட்கார்ந்தால் இவன் மதம் என்ன, இவன் ஜாதி என்ன, இவன் குலம் என்ன, இப்படி பார்க்காமல் உட்கார முடியவில்லை.
அப்படி ஆக்கிவிட்டார்கள் மக்கள். இந்த பிரிவினையை தாண்ட வேண்டுமென்றால் அது போதனையால் நடக்காது. நீங்கள் ஆனந்தமாக இருக்கும்போது எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அழகாக இருக்கிறது. ஆனால் உங்களுக்குள் ஆனந்தம் இல்லாமல் இருக்கும்போது யாரை பார்த்தாலும் பிரச்சனையாக தெரிகிறார்கள். ஆனந்தம் மட்டுமே அனைவர் நோக்கமும். மனித வாழ்க்கை பல நோக்கங்களில் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி பல நோக்கங்கள் இல்லை. நான் பணம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், நான் நன்றாக கல்வி கற்று வித்யாபியாசம் செய்து கொள்ள வேண்டும், நான் கடவுள் பார்க்க வேண்டும், நான் சொர்க்கம் போக வேண்டும், நான் இன்பங்கள் உணர வேண்டும் என்று ஏதேதோ சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் மனிதனுக்கு பணத்தாசை கிடையாது, இன்பத்தில் ஆசை கிடையாது, சொத்து ஆசை கிடையாது, கடவுள் ஆசையும் கிடையாது, சொர்க்கத்து ஆசையும் கிடையாது. அவனுக்கு எதையெல்லாமோ செய்து உள்ளுக்குள் கொஞ்சம் ஆனந்த உணர வேண்டும் என்று மட்டுமே ஆசை. பணத்திற்கு எதற்காக ஆசைப்படுகிறீர்கள்? ஏதோ இவ்வளவு பணம் வந்தால் ஆனந்தமாக இருக்க முடியும் என்று மற்றவர்கள் சொல்கிறார்கள். உங்களுக்கு பணம் சேர்த்தால் அதிக துன்பம் வந்துவிடும் என்றால் நீங்கள் பணத்தை தொடப்போகிறீர்களா? அதை தொடமாட்டீர்கள். அதே போல கடவுளை பார்த்தால் துன்பம் வந்துவிடும், அதற்கு பின்னர் உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தம் கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் கடவுளை பார்க்க விரும்புவீர்களா? கடவுள் அப்படி வருகிறார் என்றால் நீங்கள் இப்படி போய்விடுவீர்கள், அப்படித்தானே? கடவுளை பார்க்க வேண்டும் என்று ஆசை ஒன்றும் இல்லை. ஏதோ படைத்தவனை பார்த்தால் ஆனந்தமாக வாழ முடியும் என்று யாரோ சொல்லியிருக்கிறார்கள். சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று ஆசை. ஆனால் சொர்க்கம் மிகவும் துன்பமான இடம். ஆனாலும் அங்கே கடவுள் இருக்கிறார் என்றால் அங்கே போவீர்களா? கடவுள் அங்கேயே இருக்கட்டும், நாம் இன்னொரு இடத்திற்கு போய்கொள்ளலாம் என்று நினைப்பீர்கள், அப்படித்தானே? உங்களுக்கு எது பற்றியும் ஆசை இல்லை. ஆனந்தமாக வாழ்க்கை உணர வேண்டும் என்று ஒரே ஒரு ஆசை. அனைத்து அனுபவங்களும் உள்நிலையில் தான் நடக்கிறது. நமக்கு நடக்கிற அனுபவங்கள் எல்லாமே நமக்குள்ளே தான் நடக்கிறது. நீங்கள் என்னை பார்க்க முடிகிறதா? இப்போது நான் எங்கே இருக்கிறேன் சொல்லுங்கள். மக்களை பார்த்து கேட்கின்றார். இங்கே. அப்படி இல்லை, இந்த வெளிச்சம் என்மேல் வந்து விழுகிறது. இந்த வெளிச்சம் பிரதிபலித்து உங்கள் விழித்திரைக்கப் போகிறது. ஆக உங்கள் மனத்தில் தானே பார்க்கிறீர்கள். நான் எங்கே இருக்கிறேன் சொல்லுங்கள். இப்போது உங்களுக்குள்ளே தானே இருக்கின்றேன். என்னுடைய பேச்சு எங்கே இருக்கிறது சொல்லுங்கள். உங்கள் உள்ளுக்குள் தானே நடக்கிறது. உலகம் எல்லாமே எங்கே நடக்கிறது? இந்த ஆகாயம் எங்கே இருக்கிறது? உங்களுக்குள் தானே இருக்கிறது. பிரபஞ்சமே உங்களுக்குள் தானே இருக்கிறது. உங்கள் உள்ளம் விட்டுவிட்டு வேறு ஏதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? வாழ்க்கையில் உணர்ந்து இருக்கிறீர்களா? வெளியே ஏதும் உணர்ந்தீர்களா? நீங்கள் உணர்ந்தது எல்லாமே உள்ளேதானே நடந்தது. எல்லாமே உங்களுக்குள்ளேயே நடக்கிற போது நாம் சிறிது விழிப்புணர்வு கொண்டு வந்தால் உள்நிலையில் எப்படி வேண்டுமோ அப்படி செய்து கொள்ளலாம் இல்லையா? இந்த உலகம் எப்படி வேண்டுமோ அப்படி நம்மால் செய்ய முடியவில்லை. ஓரளவிற்கு செய்ய முடிகிறது. ஆனால் உள்நிலையில் நமக்கு எப்படி வேண்டுமோ அப்படி செய்து கொள்ளலாமா? ஆனால் கனவு உண்மை. நான் சில மாதங்கள் முன்னால் ஈசா ஹோம் ஸ்கூலுக்கு போனேன். 8-9 வயது சிறுவர்கள் என்னிடம் வந்து, சத்குரு, இந்த வாழ்க்கை உண்மையா கனவா என்றனர். அதற்கு நான் சொன்னேன், இது கனவு, ஆனால் இந்த கனவு உண்மை. கனவு உண்மைதானே? இப்போது இது உங்கள் கனவு. எப்படி வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். ஆனந்தமாக செய்து கொள்ளலாம், இல்லை என்றால் துன்பமாக செய்து கொள்ளலாம். போராட்டமாக செய்து கொள்ளலாம், இல்லை சாந்தமாக செய்து கொள்ளலாம். எப்படி இருந்தாலும் உங்களுக்குள் நடக்கிற விஷயம்தானே. இதுவரைக்கும் நடந்த வாழ்க்கை எல்லாமே உங்களுக்குள் தானே நடந்து இருக்கிறது. உங்களுக்கு எப்படி வேண்டுமோ அப்படி நடத்தி கொள்ள வேண்டும் தானே. இதுக்கு அடிப்படையான படியே நாம் எடுக்காமல் எங்கோ பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால் யோகா என்பது இதற்கு அடிப்படையான ஒரு கருவி. நமக்குள்ளே நடப்பது நம் விருப்பத்திற்கு நடக்க வேண்டும். உலகம் எல்லாமே உங்கள் விருப்பத்திற்கு நடக்க தேவையில்லை இல்லையா? உலகம் உங்கள் விருப்பத்திற்கு நடக்காது. ஆனால் உங்கள் உள்ளம் உங்கள் விருப்பத்திற்கு நடக்க வேண்டும் தானே. உங்கள் விருப்பத்திற்கு உங்கள் உள்ளம் நடந்தால் அதை ஆனந்தமாகத்தானே வைத்துக் கொள்ளப் போகிறீர்கள். இப்போது நமது பிரச்சனை என்னவென்றால், வெளியில் இருந்து ஆனந்தம் கொண்டு வர முயற்சி செய்கின்றோம். ஆனந்தம் வெளியில் இருந்து வருவதில்லை. அக்பர் சமஸ்தானத்தில் பீர்பால் ஆஸ்தான் மந்திரி.
ஆனால் அவர் அதிசயமான புத்திசாலி. ஒரு நாள் வயதானவர் ஒருவர் வந்தார், மிகவும் ஏழை. அக்பரிடம் வந்து, ஐயா, என் பெண்ணிற்கு கல்யாணம் செய்ய வேண்டும். ஒரே ஒரு பெண்ணாக இருப்பதாலே நான் கல்யாணம் நல்லபடியாக செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் என்னிடம் வசதி இல்லை. ஏதாவது கொடுத்தால் நான் கல்யாணம் செய்து வைப்பேன் என்று சொன்னார். அதற்கு அக்பர், சம்பாதிக்க முடியாதவனுக்கு வசதியாக கல்யாணம் செய்ய ஏன் ஆசை? ஏதாவது மரத்திற்கு கீழே கல்யாணம் செய்து வை என்றார். அதற்கு அந்த ஏழை, இல்லை ஐயா, ஒரே ஒரு குழந்தை, நல்லபடியாக கல்யாணம் செய்ய வேண்டும், ஏதாவது செய்யுங்கள் என்றார். அக்பர் ஒரு மாதிரி மனநிலையில் இருந்தார். அக்பருடைய அரண்மனைக்கு முன்னால் ஒரு குளம் இருந்தது. அப்போது அவர் சொன்னார், நீ போய் அந்த குளத்தில் சூரிய அஸ்தமனத்தில் இருந்து சூரிய உதயத்திற்குள் 12 மணி நேரம் கழுத்தளவு தண்ணீரில் நிற்க வேண்டும். அப்படி நின்றால் உன் பெண்ணின் கல்யாணத்திற்கு தேவையான பணத்தை கொடுக்கிறேன் என்றார். மகளுக்கு திருமணம் நல்லபடியாக செய்து வைக்க வேண்டும் என்ற ஆசையில் குளத்தில் போய் நின்று விட்டார். தண்ணீர் மிகவும் ஜில்லாக இருந்தது. ஆனால் அங்கேயே இரவு முழுவதும் நின்று விட்டார். காலையில் அந்த குளத்தில் இருந்து வெளியே வந்து ராஜா காலில் விழுந்து, நீங்கள் சொன்னது போல தண்ணீரில் நின்று விட்டேன், ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அக்பருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இரவு முழுவதும் குளிர் தண்ணீரில் நின்றாய் என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், உங்கள் அரண்மனை தீபம் எரிந்து கொண்டிருந்தது, அதை பார்த்து கொண்டே இருந்தேன், நேரம் போனதே தெரியவில்லை, அப்படியே நின்று விட்டேன். அதற்கு அக்பர் சொன்னார், ஓ, என் அரண்மனையில் இருக்கிற விளக்கிலிருந்து வெப்பம் எடுத்து நின்று விட்டாயா? அப்படியென்றால் பணத்தை கொடுக்க முடியாது. என்னுடைய அரண்மனையில் இருந்து தானே வெப்பம் எடுத்தாய், அதனால் நான் கொடுக்க முடியாது என்றார். பீர்பாலுக்கு இது மிகவும் அநியாயமாக இருந்தது. ஆனால் அரசரிடம் அதிகம் பேச முடியாது. அதிகம் பேசினால் தலை போய்விடும். எனவே சும்மா இருந்து விட்டார். கொஞ்ச நாள் பிறகு அக்பர் வேட்டைக்கு சென்றார். பீர்பாலும் உடன் சென்றார். இரவு வேளை வந்தது. உணவு சமைக்க ஆரம்பித்தார்கள். அக்பருக்கு ரொம்ப பசியாக இருந்தது. ரொம்ப விருப்பமான சமையல் எல்லாம் பரிமாறப்படும் என்றார்கள். அக்பர் எல்லாம் முடிந்துவிட்டதா என்று கேட்டார். பீர்பால் இன்னும் 10 நிமிடங்கள் என்று சொன்னார். சிறிது நேரத்துக்கு பிறகு அக்பர் மீண்டும் பசிக்கிறது, உணவு தயாராகிவிட்டதா என்று கேட்டார். இன்னொரு 10 நிமிடம் என்று சொன்னார்கள். இப்படியே சொல்லி சொல்லியே நடுராத்திரி வந்துவிட்டது. ராஜாவிற்கு அகோர பசியாகிவிட்டது. அப்படி என்ன சமையல் செய்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக அக்பர் வெளியே வந்தார். பாத்திரம் எல்லாமே ஒரு மரத்தில் 30 அடி மேலே தொங்குவிடப்பட்டு இருந்தது. கீழே எல்லாம் கொஞ்சம் தீ வைத்து இருந்தார்கள். இதை பார்த்து, எந்த முட்டாள் இப்படி செய்தது? இப்படி சமைக்க முடியுமா என்று கேட்டார். பீர்பால் சொன்னார், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ராஜ்யத்தில் இப்படியெல்லாம் நடக்கும். இங்கே தீ போட்டால் அங்கே வெப்பம் வரும். அந்த பிராமணன் பார்த்தீர்களா? அந்த அரண்மனையில் உள்ள விளக்கை பார்த்து வெப்பம் எடுக்கிறார். அப்படி இருக்கிற போது இங்கேயும் சமையல் நடக்க வேண்டும் தானே என்று சொன்னார். ஆனந்த சாகரம். உலகை ஆனந்த சாகரமாக செய்திடலாமா? செய்ய முடியுமா இல்லையா? படைத்தவனே நமக்குள் இருக்கும் போது செய்ய முடியுமா இல்லையா? செய்ய முடியும் என்று உறுதி இருக்கிறதா மனதில்? இது இன்னொருத்தருக்காக இல்லை. நீங்கள் ஆனந்த சாகரத்தில் வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? துன்ப சாகரத்தில் வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? ஆனந்த சாகரம் தானே. அப்படி என்றால் உருவாக்கி கொள்ள வேண்டும் தானே. எல்லோருக்கும் அதே விருப்பம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் இப்போது நான் சொன்ன கதை போல, பீர்பால் சமையல் போட்டது போல, அவர் வேறு எங்கோ இருக்கிற வெப்பம் எடுக்கலாம் என்று பார்க்கிறார்கள். இங்கேயே உங்களுக்குள்ளேயே பொங்குகிறது. இதை பார்க்கவில்லை. அங்கே இருந்து வெப்பம் எடுத்து சமைத்துக் கொள்ளலாம் என்று பார்க்கிறார்கள். அந்த மாதிரி சமையல் நடக்காது. சும்மா பார்த்து கொள்ளலாம். எதை பற்றித்தான் கவலைப்படாமல் இருக்கிறீர்கள்? உங்கள் ஆனந்தம் ஏதோ கல்யாணத்தில் இருக்கிறது, ஆகாயத்தில் இருக்கிறது, சொத்தில் இருக்கிறது என்று பார்த்து பார்த்து முயற்சி எடுத்து ஒன்றும் நடக்கவில்லை. உள்நிலையில் ஆனந்தம் நடந்தால்தான் அது உங்கள் உணர்விற்கு வரும். நான் இப்போது இங்கே மிகவும் ஆனந்தம் உருவாக்குகிறேன். ஆனால் உங்களால் அதை தெரிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் உங்களுக்குள்ளே நடந்தால்தானே உங்களுக்கு தெரியும். இந்த மூச்சு காற்று இங்கே இருக்கிறது, இதனால் நமக்கு உயிரே நடந்திருக்கிறது. ஆனால் உள்ளே போனால்தானே உங்களுக்கு தெரிகிறது. இல்லை என்றால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது.
அதனால் ஆனந்தத்தின் மூலம் எங்கேயோ இருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால் சொர்க்கத்தில் இருக்கிறது என்று நினைத்தால் இங்கேயே நரகம் உங்களுக்கு ஏற்பட்டுவிடும். வேறு ஒன்றும் நடக்காது. ஏதோ வாழ்க்கை நீங்கள் நினைத்தது போல நடந்தால் கொஞ்சம் சந்தோஷப்படுவீர்கள். ஆனந்தத்தின் மூலம் நமக்குள் இருந்தால் பயமில்லாமல் வாழ்க்கையை நடத்தி கொள்ளலாம். உயிரே போனாலும் கூட பயம் இல்லை. ஏனென்றால் ஆனந்தத்தின் மூலம் நமக்குள் இருக்கும்போது செத்தாலும் ஆனந்தமாகத்தானே சாகிறோம் என்ற தைரியம் வரும். அப்போது முழுமையாக வாழ்வீர்கள் தானே. உயிரோடு இருந்தாலும் ஆனந்தமாகத்தான் இருப்பேன், உயிர் போனாலும் ஆனந்தமாகத்தான் இருப்பேன் என்று ஓர் நம்பிக்கை வந்துவிட்டதென்றால் நமக்கு வாழ்க்கை பற்றியும் பிறப்பு பற்றியும் இறப்பு பற்றியும் என்ன கவலை? ஆனால் இப்போது எல்லாமே கவலைதான். வாழ்க்கையில் எது பற்றியாவது கவலை இல்லாமல் இருக்கிறீர்களா? எல்லாமே கவலைதானே. படிப்பு என்றால் கவலைதானே. சரி, படிக்காமல் ஆனந்தமாக இருங்கள் என்றால் இருப்பீர்களா? இல்லை, அதுவும் கவலைதான். ஏதோ ஓர் தொழில் செய்ய வேண்டும் என்றால் கவலைதானே. வேண்டாம், சும்மா உட்காருங்கள். கோயில் முன்னாடி உட்காருங்கள். யாரோ 4 காசு போடுவார்கள். ஆனந்தமாக உட்காருங்கள் என்றால் உட்காருவீர்களா? அதுவும் கவலைதான். எது கவலை இல்லை என்று சொல்லுங்கள். எல்லாமே கவலைதான். பயப்படும் மனது எதையும் நம்பும். எதனால் என்றால் நன்மை என்பது எங்கேயோ இருக்கிறது என்று நாம் நினைத்து விட்டோம். நமது நன்மை எங்கோ வெளியில் இருந்தால் எப்போதுமே நமக்கு கவலைதான். ஏன் என்றால் வெளியில் இருக்கும் பொருள் எப்போதும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்காது. சில நேரம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது, சில நேரம் இருக்காது. நம் நன்மை என்பது நமக்குள்ளேயே உணர்ந்தால் நாம் கவலையில்லாமல் இந்த வாழ்க்கை நடத்தி கொள்ள வாய்ப்பு இருக்கும். குடிலில் வாழ்ந்தாலும் அரண்மனையில் வாழ்ந்தாலும் நமக்குள்ளே ஆனந்தம் இருந்தால்தானே நாம் ஆனந்தமாக இருக்க முடியும். இல்லை என்றால் அரண்மனையும் நரகம்தான், குடிலும் நரகம்தான். அப்படித்தானே? இப்போது ஆன்மீகம் இன்னொரு மாதிரி மதம் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். எல்லா மதமும் ஏதோ ஒரு காலத்தில் ஆன்மீகமாகத்தான் ஆரம்பித்தது. ஆனால் வர வர அது வேறு மாதிரி ஆகிவிட்டது. எப்போது மனிதனுக்கு பய உணர்ச்சி வந்துவிட்டதோ உங்களை நான் எது வேண்டுமானாலும் நம்ப வைக்க முடியும். எது வேண்டுமானாலும், இது அது என்று இல்லை, எது வேண்டுமானாலும். இந்த பூச்சியை 3 தடவை சுற்றி வந்தால் உங்கள் வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கும் என்றால் அந்த பூச்சியை சுத்துவதற்கு கூட ஒரு முயற்சி நடந்துவிடும். இதை நான் உங்களை கிண்டல் செய்வதற்காக சொல்லவில்லை. ஆனால் மனநிலை என்பது இப்படித்தான். பயம் இருக்கும்போது எதை வேண்டுமானாலும் நம்பும். படைத்தலின் மூலம் உங்களுக்குள் தான் இருக்கிறது. நிறைய பேர் நான் இங்கே எப்படி இருந்தாலும் செத்து போனால் சொர்க்கத்துக்குத்தான் போவேன் என்று சொல்கிறார்கள். அவ்வளவு நம்பிக்கை இருந்தால் இன்றே போய்விட வேண்டியதுதானே, இல்லையா? சொர்க்கத்திற்கு போவதற்கு ஏன் தள்ளி போட வேண்டும்? நீங்கள் பயத்தில் இருப்பதால் கொஞ்சம் மனத்தில் தைரியம் கொண்டு வருவதற்கு ஏதோ கதை சொல்லிக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் இன்னொருத்தர் சொல்கிற கதை வேண்டாம். உள்ளே படைத்தலுக்கு மூலம் செயல்பட்டிருக்கிறதா இல்லையா? இது நான் சொல்ல தேவையில்லை, இன்னொருத்தர் சொல்ல தேவையில்லை. நடந்திருக்கிறதா இல்லையா? படைத்தலுக்கு மூலமானது நமக்குள்ளேயே இருக்கிற போது நாம் அவரோடு தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும் அல்லவா? நமது வாழ்க்கை நமக்கு எப்படி வேண்டுமோ அப்படி நாம் உருவாக்க வேண்டுமென்றால் படைத்தவன் கூட தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும் அல்லவா? அவன் எங்கேயோ இருந்தால் நாம் அவனை தேட முடியாது. ஆனால் உள்ளேயே இருக்கிறான், நமக்குள்ளேயே சிக்கி போய்விட்டான். நாம் உயிருடன் இருக்கும் வரை நமக்குள் சிக்கிவிட்டான். அவனிடம் நாம் தொடர்பு வைத்து கொண்டால் நம் வாழ்க்கையை நாம் உருவாக்கிக் கொள்வது என்ன பெரிய வேலை? உங்களுக்கு துன்பம் கொடுத்து கொள்வது நீங்களா இன்னொருவரா? சினிமாவில் போய் பார்க்கிறார்கள். சினிமாவில் அவரே அனைத்தையும் செய்கிறார், அவரே வாழ்கிறார், அவரே காதல் செய்கிறார், அவரே சண்டை போடுகிறார், அவரே அனைத்தையும் செய்து விடுவார். நாம் சும்மா பார்த்துவிட்டு வந்து விடலாம் இல்லையா? அவரே அனைத்தையும் செய்து விடுவார் இல்லையா? நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. அப்படியே நமது வாழ்க்கையை வாழ்ந்து போய்விடலாமா? அல்லது நமக்கு வேண்டியபடி வாழ்க்கையை நடத்தி கொள்ள வேண்டுமா? நாம் ஆனந்தமாக இருந்தால்தானே எது நடந்தாலும் நமக்கு நன்றாக இருக்கிறது. நமக்குள்ளே ஆனந்தம் இல்லை என்றால் நமக்கு எது நடந்தாலும் பாதிப்புதானே.
எது நடந்தாலும் துன்பம் தானே. மனிதன் பாதிப்பாக உணராதது ஏதாவது இருக்கிறதா பாருங்கள். எது கொடுத்தாலும் துன்பப்படுகிறார்கள். ஏழையாக இருந்தால் துன்பப்படுகிறார்கள், பணம் கொடுத்தால் பணக்காரராக துன்பப்படுகிறார்கள். சாப்பாடு இல்லை என்றால் துன்பப்படுகிறார்கள், சாப்பாடு கொடுத்தால் அதிகமாக சாப்பிட்டு துன்பப்படுகிறார்கள். கல்யாணம் இல்லை என்றால் துன்பப்படுகிறார்கள், கல்யாணம் செய்தால் மிகவும் கஷ்டம் என்கிறார்கள். மனைவியை வீட்டில் விட்டுவிட்டு இங்கே வந்து சொல்கிறார்கள். கணவனாலேயோ மனைவியினாலேயோ துன்பம் வந்துவிட்டது என்று இல்லை. அவர் இருந்தாலும் துன்பம்தான், அவர் இல்லை என்றாலும் நமக்கு துன்பம்தான். அவரால் துன்பம் என்றால் அவரை விட்டு விட்டு சும்மா இருக்கலாமே. அப்படி இல்லை, விட்டால் இன்னும் துன்பம்தானே. எதை கொடுத்தாலும் துன்பப்படுவது போல் ஆகிவிட்டோம். இது அது என்று இல்லை. இது வாழ்க்கை சூழ்நிலையால் இல்லை, உலகத்து தன்மையால் இல்லை. நாம் அடிப்படை கூட தொடர்பு இல்லாமல் இருப்பதால் நமக்கு இப்படி நடக்கிறது. வாழ்க்கை மேலோட்டமாக வாழ முயற்சி நடந்திருப்பதால் நமக்கு இப்படி நடக்கிறது. ஆனந்த அலையில் ஊறிவிடுங்கள். காசு பண வேண்டும் என்றால் நன்றாக புத்தி ஓடுகிறது. ஆனால் உயிர் என்றால் புத்தி ஓடாது, கொஞ்சம் மந்தமாக இருக்கும். இப்படியே ஒரு நாள் சங்கரன் பிள்ளை அலுவலகம் போனார். மிகவும் சோகமாக இருந்தார். அவர் முதலாளி அவரை பார்த்து, என்ன ஆயிற்று, ஏன் இப்படி ஆகிவிட்டீர்கள் என்று கேட்டார். இல்லை, இன்று காலையில் என் அம்மா இறந்து விட்டார்கள் என்று சொன்னார். அதற்கு முதலாளி, ஐயோ பாவம், இப்படி ஆகிவிட்டதே, எதற்கு நீங்கள் ஆபீஸிற்கு வந்தீர்கள்? வேண்டாம், வேலை செய்ய வேண்டாம், லீவு எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார். அதற்கு சங்கரன் பிள்ளை, எப்படியும் வந்துவிட்டேன், நான் வேலை முடித்து வீட்டுக்கு போய்க் கொள்கிறேன், வீட்டில் போய் என்ன செய்ய போகிறேன் என்றார். சரி, முடிந்ததை செய்யுங்கள் என்று முதலாளி போய்விட்டார். சிறிது நேரத்துக்கு பிறகு சங்கரன் பிள்ளைக்கு ஒரு தொலைபேசி வந்தது. அதை எடுத்து சங்கரன் பிள்ளை பேசினார். போனில் பேசிய பிறகு இன்னும் மிகவும் துன்பமாகிவிட்டார். அவர் முதலாளி அவரை பார்த்து, இப்போது என்ன ஆயிற்று என்றார். இல்லை, என் தம்பி கூப்பிட்டான், அவனுடைய அம்மாவும் இறந்து போய்விட்டாராம். பாருங்கள், இப்படித்தான் வாழ்க்கை. ஏதோ ஒன்று, இது இல்லை என்றால் அது. தினமும் ஏதாவது ஒன்று இருக்கிறதா இல்லையா கஷ்டப்படுவதற்கு? ஏதோ ஒன்று வேண்டும். உங்கள் அம்மா போய்விட்டார், சரி, ஏதோ உங்களுக்கு கஷ்டம். தம்பியோட அம்மாவும் போய்விட்டார்கள், இப்போது இரட்டிப்பு துன்பம்தானே. 4 பேர் இருந்தால் 4 முறை அம்மா இறந்து விடுவார்கள். இந்த விதமாகத்தான் நம்முடைய சூழ்நிலைகளை நாமே மேலும் மேலும் துன்பமாக்கியவாறே இருக்கின்றோம். இதை நிறுத்திவிட்டு இந்த ஆனந்த அலையில் நன்றாக நனைந்து விடலாமா? நனைந்தால் போதாது, ஊறிவிட வேண்டும். எந்த சூழ்நிலையையும் வளர்ச்சிக்கு பயன்படுத்துங்கள். ஒருவர் ஒரு பெரிய வீடு கட்டினார். வீட்டை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒரு யோகியை அழைத்திருந்தார். அவரை சிறப்பாக வரவேற்று பூஜை செய்து விருந்து படைத்து அவரின் பாதங்களில் விழுந்து வணங்கி, எங்களை ஆசீர்வதியுங்கள் என்று கணவனும் மனைவியும் வேண்டி நின்றனர். யோகி கைகளை உயர்த்தியவாறு, முதலில் உங்களுடைய தந்தை இறக்கட்டும், பிறகு உங்கள் இறப்பு நிகழட்டும், அதற்கு பிறகு உங்களுடைய குழந்தை இறக்கட்டும் என்று கூறி ஆசீர்வதித்தார். வீட்டை கட்டியவருக்கு கோபம் தலைக்கேறியது. முட்டாள், இதென்ன சகல மரியாதையையும் செய்து ஆசீர்வாதம் கேட்டால், முதலில் என் தந்தையும் பிறகு நானும் அதன் பிறகு என் குழந்தைகளும் சாக வேண்டும் என்று சாபமிடுகிறீரே என்று கேட்டார். யோகிக்கு மிகவும் ஆச்சரியமாகிவிட்டது. நான் தவறாக ஏதும் கூறவில்லையே, இது நல்ல விஷயம்தானே. முதலில் உங்களுடைய தந்தையாரும் பிறகு நீங்களும் அதன் பிறகு உங்களுடைய குழந்தையும் இறப்பதுதானே நல்லது என்றார் யோகி. உங்களுக்கு முன்னால் உங்களுடைய குழந்தை இறப்பதுதான் நடக்கக்கூடாத விஷயம். முதலில் தந்தையும் பிறகு நீங்களும் அதன் பிறகு உங்களுடைய குழந்தை இறப்பதும் நல்லதுதானே. அப்போதுதானே வாழ்க்கை நல்ல விதமாக நடந்திருக்கிறது என்று பொருள். யோகா செய்தால் போக மாட்டீர்கள் என்று நினைத்து விட்டீர்களா? நிரந்தரமாக இங்கு தங்க முடியாது. நீங்கள் அனைவரும் இறக்க வேண்டும் என்று நான் கூறுவதாக எண்ணிவிட வேண்டாம். நான் கூறினாலும் இல்லை என்றாலும் எப்படியாவது இறுதியில் இறப்பு நிகழ்ந்தே தீரும். ஆனால் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் ஒரு நாள் போக வேண்டும், அப்படித்தானே? இப்போது மனிதர்கள் வாழ்க்கையின் அடிப்படையிலேயே ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்வதற்கு முயற்சி செய்கின்றனர். பிறந்தவர்கள் சாகக்கூடாது என்ற ஓர் ஆசையில் இருக்கின்றனர். வாழ்க்கை அப்படி நடக்காது. பிறந்தவர்கள் சாகக்கூடாது என்ற முட்டாள்தனமான ஆசையினால்
வாழ்க்கையின் அடிப்படையையே உணராமல் போகின்ற ஒரு நிலை நீடிக்கின்றது. நமது கட்டுப்பாட்டை மீறி வாழ்க்கையில் எதுவும் நிகழக்கூடும். நம் வீட்டை இழக்க முடியும், சொத்து சுகம் இழக்க முடியும், அல்லது நமக்கு மிகவும் பிரியமானவர்களை நாம் இழக்க நேரிடலாம். தினந்தோறும் யாரோ ஒரு மனிதர் இவ்விதமான இழப்புகளை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார். நமது எதிர்பார்ப்புகளை மீறி ஒரு கடினமான சூழ்நிலை ஏற்படும் போது அதிலிருந்து நாம் ஒரு உறுதியான பக்குவப்பட்ட மனிதராக வெளிவர முடியும் அல்லது ஒடிந்து போக முடியும். இந்த வாய்ப்பு இருக்கிறதல்லவா? வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை உபயோகப்படுத்தி நாம் ஒரு பக்குவத்திற்கு வர முடியும். மிகவும் கடினமான சூழ்நிலை வாழ்க்கையில் ஏற்பட்டால் வெகு விரைவில் நாம் பக்குவத்திற்கு வர வேண்டுமல்லவா? நாம் கொஞ்சம் விழிப்புணர்வாக வாழ்க்கை பற்றி கவனமாக இருந்தால் எந்த விதமான கடினமான சூழ்நிலையையும் நமது நன்மைக்கு உபயோகப்படுத்த முடியும். வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு இந்த வாய்ப்பு இருக்கிறது. வாழ்க்கையில் எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அதை நமக்கு ஒரு நன்மையாக உபயோகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதல்லவா? ஆனந்தம் என்பதை உங்களுக்குள் கட்டாயமாக உருவாக்க முடியும். அதே நேரத்தில் உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலையையும் ஆனந்தமாக உருவாக்கிக் கொள்வது அதிக நன்மை தரும். ஆனந்தமாக வாழும்போதுதான் வாழ்க்கை வாழ்வதற்கு தகுதியாக இருக்கிறது. அப்போதுதான் உயிரோடு இருப்பதற்கான ஆர்வம் எழுகிறது. வாழ்க்கையை வாழ்வது போன்ற உணர்வு ஏற்படுகிறது. துன்பமாக இருந்தால் வாழ விருப்பம் ஏற்படுமா? 24 மணி நேரமும் துன்பமாக இருந்தால் ஐயோ போதும் வாழ்க்கை போய்விடலாம் என்பது போல் இருக்கிறதா? இல்லையா? ஆனால் ஆனந்தம் என்பதை உருவாக்காமல் இருப்பதன் காரணத்தினால்தான் வாழ்க்கை போதும் என்ற உணர்வில் நாமே நம்முடைய உயிருக்கு எதிர்மறையாகி விடுகின்றோம். இதே சூழலில் ஒரு நாள் உயிர் சென்று விடுகிறது. ஆனந்தம் எனும் தொற்று நோய். ஆனந்தம் துன்பம் இரண்டுமே தொற்று நோய் போல்தான். ஜலதோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் தும்மினாலே சுற்றி உள்ளோருக்கும் அது தொற்றிவிடுகிறது. துன்பம் ஆனந்தம் என்பதும் இப்படித்தானே? உங்கள் நகரில் எங்கே சென்றாலும் நீங்கள் ஆனந்தமான முகத்துடன் வளைய வரும்போது நம்முடைய ஆனந்தமான முகம் பார்க்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் ஆனந்தம் தொற்றிக்கொண்டால் நகரமே நன்றாக இருக்குமா இல்லையா? மற்றவருக்காக இதை நாம் செய்யவில்லை என்றாலும் நமக்காக செய்து கொள்ளலாமா? என்னையே எடுத்துக்கொள்ளுங்கள். நான் ஆனந்தமான நகரத்தில் இருக்க வேண்டும், ஆனந்தமயமான இடத்தில் இருக்க வேண்டும், நான் ஆனந்தமான உலகத்தில் வாழ வேண்டும் என்று எனக்கே பெரிய சுயநலம் உள்ளது. ஆகையினால்தான் இவற்றை எல்லாம் செய்கிறேன். இவற்றை நான் உங்களுக்காக செய்யவில்லை. எனக்கே நான் ஆனந்தமான உலகத்தில் வாழ வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருப்பதனால் இப்படியெல்லாம் ஆனந்த அலை உண்டு பண்ணுகிறேன். தவறான அடையாளம். வெளியில் இருந்து சேர்த்த உடலையே நான் என்றுதானே உணர்கிறீர்கள்? சாம்பவி மகாமுத்ரா பயிற்சி செய்யும் போது உங்களுக்கும் உடலுக்கும் ஒரு இடைவெளி ஏற்படுகிறது. இது மிக மிக முக்கியமானது. எது நீங்கள் இல்லையோ அதை நான் என்று நினைத்து கொள்ளும் போது நீங்கள் பைத்தியம்தான். உதாரணமாக, ஒரு இரும்பு கம்பத்தினை நீங்கள் சிறிது நேரம் பிடித்திருந்து விட்டு சிறிது நேரத்தில் நான் தான் இந்த கம்பம் என்று நினைத்து விடுகிறீர்கள் என்றால் மக்கள் உங்களை பற்றி என்ன கூறுவார்கள்? இவருக்கு கம்பத்தின் மீது அன்பு ஏற்பட்டு விட்டது என்று கூறுவார்களா, அல்லது இது பைத்தியம் என்று கூறுவார்களா? இது ஒரு விதமான பைத்தியம் தானே. எப்பொழுது இந்த பைத்தியக்காரத்தன்மை ஏற்பட்டு விட்டதோ அப்பொழுது நீங்கள் உங்களுடைய உடலையோ மனதையோ சக்தி நிலையையோ எதனையுமே முழுமையாக உபயோகப்படுத்த முடியாது. உங்களுடைய திறமையையும் புத்திசாலித்தனத்தையும் வளர்த்து கொள்ள முடியாது. உங்களுடைய பிழைப்பிற்கு தேவைப்படுகிற செயலை காட்டிலும் அதிகமாக உங்களால் எதையும் செய்ய இயலாது. பிழைப்பு மட்டுமே நிகழும். நம்முடைய தேசத்தில் 100 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை இருக்கின்ற நிலையில் 100 கோடி மக்களும் தங்களது திறமையை முழுமையாக உபயோகப்படுத்தினால் பிரமாதமான வகையில் முன்னேற்றம் காண முடியும். கூடுதல் ஜனத்தொகையை நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படும் ஒரு விஷயமாகத்தான் நாம் நோக்குகின்றோம். ஏனென்றால் திறமையை உபயோகப்படுத்தாத வளர்ச்சி காணாத ஜனத்தொகை தேசத்திற்கு சுமையாகும் போது அது பாதிப்பாகத்தான் இருக்கும். முழுமையாக மலர்ந்த ஜனத்தொகையினர் 100 கோடி மக்கள் இருந்தால் இந்த உலகம் அல்ல பிரபஞ்ச சத்தையே
சத்தையே பிரபஞ்சத்தையே நம் கைகளில் எடுத்துக்கொள்ள முடியும். அந்த அளவிற்கு மனிதனிடம் அபாரமான திறமை இருக்கிறது. ஆனால் எது நாம் இல்லையோ அதனுடன் நமக்கு அடையாளம் வந்து விட்டதால் திறமையை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. இப்பொழுது உங்களுடைய அடையாளம் உடலுடன் மட்டும் என்று இல்லை. கணவன், மனைவி, குழந்தை, வீடு, சொத்து, மேலும் எதனுடன் எல்லாமோ உங்களுக்கு அடையாளம் ஏற்பட்டுவிட்டது. இப்பொழுது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த வேண்டுமென்றால் நான் உங்களை அடிக்க தேவையில்லை. உங்கள் அடையாளங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திவிட்டால் போதும். உங்களுக்கு மாரடைப்பே வந்துவிடும். அப்படித்தானே உள்ளது? எது நீங்கள் இல்லையோ அதனுடன் உங்களுக்கு எப்பொழுது அடையாளம் வந்துவிட்டதோ அப்பொழுது உங்கள் திறமை, புத்திசாலித்தனம், நீங்கள் செய்கின்ற செயல்கள் அனைத்துமே பிழைப்புக்குத்தான் உதவுமே தவிர அதை தாண்டி வேறு மகத்தான எதுவும் மலர்வதற்கு வாய்ப்பில்லாத சூழல் ஏற்பட்டு விடுகிறது. உலக மக்கள் இப்பொழுது இந்த விதமான ஒரு அடையாள சிக்கலில் சிக்கி போயிருக்கின்றனர். எப்பொழுது உங்களுக்கு அநேக விஷயங்களுடன் அடையாளம் வந்துவிட்டதோ அப்பொழுது அறிவு வேலை செய்யாது. உங்களுடைய உடல், மனம், புத்தி எதுவுமே முழுமையான திறமையுடன் செயல்படாது. இங்கு மனிதனாக உருவெடுத்து வந்ததன் காரணம் வெறுமனே சம்பாதித்து உண்டு கழித்து இனப்பெருக்கம் செய்துவிட்டு பிறகு ஒரு நாள் இறந்து போய்விடுவதற்காக வரவில்லை. இந்த மனிதன் தன்மைக்கு ஒரு கணம் அமர்ந்தாலே இந்த முழுமையான பிரபஞ்சத்தையும் தனக்குள்ளே உணரக்கூடிய சக்தி இருக்கிறது. இந்த மகத்துவமான சக்தி வளர வேண்டுமென்றால், பிரபஞ்சத்தை உள்நிலையில் உணர வேண்டுமென்றால் இந்த ஒரு உயிர் என்பதை உயிராக மட்டும் கவனம் கொள்ள வேண்டும். இந்த உயிரை உடல் என்று எண்ணக்கூடாது. இந்த உயிர் மனைவியாக ஆகக்கூடாது. இந்த உயிர் கணவனாக ஆகக்கூடாது. இந்த உயிர் எது இல்லையோ அது ஆகக்கூடாது. வாழ்க்கையில் இந்த பாத்திரங்களை எல்லாம் ஏற்று அந்தந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் செயல்படலாம். கணவன் என்கிற பாத்திரம் ஏற்கலாம், மனைவி என்கிற பாத்திரம் ஏற்கலாம், அண்ணனாகவும் தம்பியாகவும் அனைத்து வகையான பாத்திரங்களையும் ஏற்கலாம். ஆனால் அந்த அடையாளத்தில் நாம் அதுவாகவே ஆகிவிடக்கூடாது. இந்த உயிர் என்பதை உயிராக மட்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனந்தம் என்பது எனது போதனை இல்லை, உயிரே இயங்குகின்ற ஓர் அடிப்படை. நான் சொன்னதால் நீங்கள் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று தேவையில்லை. உயிரே ஆனந்தத்திற்காக இயங்குகிறது. உயிர் ஏன் ஆனந்தத்திற்காக இயங்க வேண்டும் என்றால் உயிரின் அடிப்படையே ஆனந்தம்தான். உலகத்தில் உள்ள மற்ற மதங்களிலும் கலாச்சாரங்களிலும் கடவுளை பலவிதமாக விவரித்தார்கள். கடவுள் என்றால் அன்பு என்கிறார்கள், அதிகாரம் என்கிறார்கள். ஆனால் இந்த ஒரே ஒரு கலாச்சாரத்தில்தான் கடவுள் என்றால் ஆனந்தம் என்று சொன்னார்கள், பிரம்மானந்தம் என்று சொன்னார்கள், கடவுள் அடிப்படையே ஆனந்தம் என்று சொன்னார்கள். மனம் தற்செயலாக நடக்கக்கூடாது. ஆனந்தம் என்பது தத்துவம் இல்லை, அது ஒரு கருத்து இல்லை, இது நான் சொல்லிக் கொடுக்கிற போதனை இல்லை. இது உயிருடைய அடிப்படையான நோக்கம். உயிர்த்தன்மையுடன் தொடர்பு இல்லாமல் மனதில் இருக்கிற குழப்பத்தில் சிக்கி போயிருப்பதால் வெறுப்பு, கோபம், பதற்றம், பயம் இப்படி தேவையில்லாதது எல்லாம் நம் மனதில் உருவாகிறது. உங்கள் பயம் உங்கள் மனதில் உருவாக்கப்படுகிறதா? இல்லை, மேகத்தில் இருந்து இறங்கி வருகிறதா? இப்படித்தான் கோபம், பதற்றம் எல்லாமே. எதற்கு நமது மனம் நமக்கு எதிராக செயல்படுகிறது? உடல் உருவாக்கின சக்தி, மனம் உருவாக்கின சக்தி இரண்டுமே நமக்குள் தானே இருக்கிறது. அதனோடு தொடர்பு இல்லாமல் வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சி செய்தால் வாழ்க்கை தற்செயலாகத்தானே நடக்கும். உங்கள் விருப்பப்படி நீங்கள் வாழவில்லை, வாழ்க்கை அதன் பாட்டிற்கு நடக்கிறது. உங்கள் விருப்பப்படி வாழ விரும்பும் போது கோபம், பயம், பதற்றம் இவற்றை உருவாக்கிக் கொள்வீர்களா? தற்செயலாக இப்போது இருப்பதை நமக்கு தேவையான மாதிரி உருவாக்கி கொள்ள முடியாதா? ஒரு அளவுக்காவது உருவாக்க முடியும். அதற்கு உங்கள் மனம் நீங்கள் சொல்லும்படி நடக்க வேண்டும். அது தற்செயலாக நடக்கக்கூடாது. உங்களுக்கு வரும் பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு வெளியே, குடும்பத்திலிருந்து, சாலையிலிருந்து அல்லது தொழிலில் இருந்து வரலாம். ஆனால் பயம், பதட்டம் போன்றவை உங்களுக்கு எங்கிருந்து வருகிறது? அது நீங்கள் உருவாக்கியதுதானே. இதை மட்டும் நிறுத்திவிட்டால், உள்நிலையில் உங்களுக்கு எதிராக நீங்களே உருவாக்குவதை நிறுத்திவிட்டால்
எப்போதும் ஆனந்தமாக இருக்க முடியும். உள்நிலையில் ஆனந்தத்தை உருவாக்கி கொண்டால் அதற்கு பிறகு வெளிநிலையில் ஏதேனும் பாதிப்பு நடந்தால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பாதிப்பை தடுத்தி கொள்ள முடியும். ஆனந்தத்தை பழகிக்கொள்ளுங்கள். சொர்க்கம் எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? பூமிதான் சொர்க்கம். நீங்கள் அங்கேதான் இருக்கிறீர்கள். இதற்கு சான்று வேண்டுமா உங்களுக்கு? அப்படியென்றால் வீட்டில் சான்று இல்லையா? கண்ணாடியில் பார்த்தாலும் சான்று தெரியவில்லையா? அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் நீங்கள் வாழும் இந்த பூமியே சொர்க்கம்தான். உங்களுக்கு நிரூபிக்க ஏதாவது சாட்சி வேண்டுமா? ஒரு நாள் சங்கரன் பிள்ளைக்கும் அவர் மனைவிக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. சங்கரன் பிள்ளை வீட்டில் மாடு எதுவும் கிடையாது. ஒரு நாள் சங்கரன் பிள்ளை போகும் வழியில் யாரோ ஒரு வீட்டில் 8 மாடு இருந்தது. ஓ, 8 மாடு இருக்கிறதே, நம் வீட்டில் குழந்தை இருக்கிறது, மாடு இல்லையே என்று சொல்லிக்கொண்டே அந்த வீட்டில் இருக்கிற மாட்டை திருடி தன் வீட்டிற்கு கொண்டு வந்து விட்டார். பால் கறந்து குழந்தையை நன்றாக வளர்க்கிறார்கள். மாடு பறிகொடுத்தவர்கள் 10 நாட்கள் கழித்து இதை கண்டுபிடித்து விட்டார்கள். அவர்கள் எங்கள் வீட்டு மாட்டை திருடிவிட்டாயே என்ற பொழுது சங்கரன் பிள்ளை, நான் திருடவில்லை, இது எங்கள் வீட்டு மாடு என்று சொன்னார். அவர்கள் புகார் கொடுத்தார்கள். அதன்பின் வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்றது. நீதிமன்றத்தில் மாட்டை பறிகொடுத்தவர்கள், இவர் எங்கள் வீட்டிலிருந்துதான் இந்த மாட்டை திருடியிருக்கிறார், என்னிடம் சாட்சிகள் இருக்கிறார்கள் என்றார். அதற்கு சங்கரன் பிள்ளை, அதற்கு என்ன, நான் திருடவில்லை, இது நான் திருடாதது, அதற்கு 100 பேரை நான் சாட்சியாக கொடுக்கிறேன், வைத்திருக்கிறேன் என்றார். நீ 2 பேர் தானே வைத்திருக்கிறாய். எனவே இப்பொழுது இந்த பூமி சொர்க்கம் இல்லை என்று நீங்கள் சொன்னால் நான் 1000 பேரை சாட்சியாக கொடுக்கிறேன். நீங்கள் ஒரு வேலை செய்யுங்கள். உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமோ அந்த நேரத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாளில் 1 மணி நேரம், அது வீடாகட்டும் அலுவலகமாகட்டும், வீட்டில் ஆனந்தமாக இருக்க முடியவில்லை என்றால் நீங்கள் ஆபீஸ் போய் இருக்கலாம். ஆபீஸில் இருக்க முடியவில்லை என்றால் ஆபீஸிலிருந்து வீட்டுக்கு வருகிற வரைக்கும் வைத்து கொள்ளலாம். எப்படியோ உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி 1 மணி நேரம் நீங்கள் கவனமாக மனப்பூர்வமாக ஆனந்தமாக இருக்க வேண்டும். அப்படி செய்ய முடியுமா? அந்த 1 மணி நேரத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும். நான் காலையில் 7 மணியில் இருந்து 8 மணி வரைக்கும் ஆனந்தமாக இருப்பேன், என்ன நடந்தாலும் சரி. அப்படி செய்ய முடியுமா? அப்படி அமைத்துக் கொள்ளுங்கள். அந்த 1 மணி நேரத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளட்டும், ஆனால் நான் ஆனந்தமாக இருக்க வேண்டும். 1 மணி நேரம் அப்படி இருக்க முடியும் என்றால் அதற்கு பிறகு அப்படியே 24 மணி நேரத்திற்கும் அதை நீட்டிக்க வேண்டும் என்ற ஆர்வம் வராதா? அப்படி செய்துவிட்டால் எப்போதும் சொர்க்கம் உங்கள் கையில்தானே. சரி, அப்படி வருகிறதோ இல்லையோ, ஆனால் 1 மணி நேரம் நீங்கள் அப்படி செய்து கொள்ள வேண்டும். இந்த மன அழுத்தம், கோபம், பதற்றம், பயம், இது ஒரு மாதிரி பழக்கம். அன்பு, ஆனந்தம், பேரானந்தம், இது ஒரு மாதிரி பழக்கம். எதையுமே நாம் பழகிக்கொள்ள முடியும். யோகா ஒரு கலாச்சாரமாகவே மாறிவிட வேண்டும். சிவன்தான் ஆதிகுரு, முதலாவது குரு. அவர்தான் யோகாவை ஆரம்பித்து வைத்தார். சப்த ரிஷிகள் 7 பேரும் இமாலய பர்வதத்திற்கு வந்து சிவனிடம் யோகா கற்றுக் கொடுக்கும்படி கேட்டார்கள். சிவனும் அவர்களுக்கு அதை 12 வருடங்களில் கற்றுக் கொடுத்தார். அந்த 7 பேரும் தாங்கள் உணர்ந்ததை மற்றவர்களும் உணர வேண்டும் என்ற நோக்கத்துடன் 7 திசைகளில் போனார்கள். இதில் தென் திசைக்கு வந்தவர்தான் அகஸ்திய முனிவர். தென்பகுதியில் அனைத்து பிரதேசங்களுக்கும் சென்று யோகா கற்பித்தார். இப்போது கூட தென் மாநிலங்களில் பல பகுதிகளில் இது அகஸ்தியர் தவம் செய்த இடம், இது அகஸ்தியர் இருந்த குகை, இது அகஸ்தியர் இருந்த கோயில் என்று மக்களால் சொல்லப்படுகிறது. தென்பகுதி முழுக்க அவர் யோகா சொல்லிக் கொடுத்ததாக தெரிகிறது. அவர் 4000 வருடங்களுக்கு மேல் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. நமக்கு தெரியவில்லை, ஆனால் நிச்சயமாக நீண்ட காலமாக வாழ்ந்திருப்பார். ஏனெனில் இந்த அனைத்து பகுதிகளுக்கும் நடந்தே சென்று அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு நிச்சயமாக நிறைய காலம் தேவைப்பட்டிருக்கும். அவர் செய்த நன்மையைத்தான் நீங்கள் இப்போது அனுபவிக்கிறீர்கள்.
சிவனுக்கு பூத கணங்கள் என்று சொல்லப்படும் சில நண்பர்கள் இருந்தார்கள். எங்களுக்கு ஏன் யோகா சொல்லிக் கொடுக்கவில்லை என்று அவர்கள் சிவனிடம் கேட்க, உங்களுக்கு பயிற்சிகள் வேண்டாம், உட்கார்ந்த இடத்திலேயே ஆனந்தமாக இருக்கலாம் என்று வேறு விதமாக சொல்லிக் கொடுத்தார். ஒரே குருதான், ஆனால் ஒருவரை உட்கார சொன்னார், இன்னொருவருக்கு போதனை கொடுத்தார். இன்னொருவருக்கு உட்காரவும் வேண்டாம், போதனையும் வேண்டாம், வெறுமனே ஆனந்தமாக இருக்க முடியும் என்று சொல்லிக் கொடுத்தார். ஒரே குருதான், ஆனால் 3 பேருக்கு 3 விதமாக இந்த தன்மையை பரிமாறினார். அவர் கண்களில் வழிந்த ஆனந்த கண்ணீர்தான், இந்த ஆனந்தமான தன்மைதான் பல விதங்களில் பரிமாறப்பட்டது. அது இந்த மண்ணில் மட்டும் நடக்காமல் உலகின் பல பகுதிகளுக்கும் சென்றது. ஆனால் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மாதிரியாக உருமாறி போய்விட்டது. இப்போதும் கூட உங்களுக்கும் தெரியாமலேயே உங்கள் வீட்டில் சிறிது யோகா நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எப்படி உட்கார்வது, எப்படி சாப்பிடுவது என்று சிறுவயதிலே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் இல்லையா? அது எல்லாமே யோகாதான். ஏதோ ஆச்சாரம் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள் இல்லையா? அதெல்லாமே யோகாதான். நீங்கள் கூட உங்களுக்கும் தெரியாமல் சில யோகாக்களை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வருகிறீர்கள். இந்த ஆனந்த அலை வகுப்புகளின் நோக்கமும் அதுதான். அடுத்த தலைமுறைக்கு நாம் இங்கு வந்து யோகா சொல்லிக் கொடுக்கும்படி இருக்கக்கூடாது. எப்படி ஒரு தாய் தன் குழந்தைக்கு பல்விளக்க சொல்லிக் கொடுக்கிறாளோ அப்படியே யோகாவும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அது ஒரு கலாச்சாரமாகவே மாறிவிட வேண்டும்.